வணக்கம். இனிவரும் விஷயங்கள் பலதரப்பட்ட கோணங்களில் பேசிய விஷயங்கள் தமிழில் பேச விரும்புகிறேன். மேலும் மேற்கொண்ட பயணங்கள் TripAdvisor எனும் தளத்தில் பதிவு ஏற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேற்கொண்ட பயணங்களும் இதுவரை மேற்கொண்ட தியான முறைகளும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷம். பயணங்கள் முடிவதில்லை. நீங்கள் செய்யும் பயணம் எதற்காக பயணம் ஒருவர் மேற்கொள்ள வேண்டும்? என்னுடைய தந்தையார் அவருடைய வாழ்க்கை காலத்தில் மிக அதிகமாக பயணம் மேற்கொண்டிருக்கிறார். நமது இந்திய திருநாட்டின் கிழக்கு புறத்திலிருந்து மேற்கு புறமும், மேற்கிலிருந்து கிழக்கும், வடக்கிலிருந்து தெற்கும், தெற்கிலிருந்து மேற்கும், அதாவது லென்த் அண்ட் பிரெத் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அவ்வாறாக எனது தந்தையார் மிக அதிகமாக பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார். எங்களுடைய ஊரில் உள்ள பள்ளியின் ஆசிரியர் குழாமுடன் அவருடைய பயணம் இனிதாக நிறைவேறியது. அவர் அதிகமாக மேற்கொண்ட பயணங்கள் தாக்கம் அவருடைய பேச்சு, நடவடிக்கைகள் மற்றும் அவருடைய அதிகமான உரையாடல்கள் அதை விவாதித்து எங்களுக்குள் உள்ள அந்த பயண spark, or maybe I could say that ஆர்வத்தை தூண்டியது. என்னுடைய தந்தையார் மேற்கொண்ட பயணங்கள் பல. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு எங்கள் ஊரில் உள்ள பள்ளியின் ஆசிரியர் குழாமுடன் சென்று வந்திருக்கிறார். என்னுடைய தாயாரும் சில முறை பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அவர் சென்று வந்த பின் அவர் கூறிய கதைகள், பலவிதமான உரையாடல்கள் எங்களை மேலும் பயணங்கள் மேற்கொள்ள ஆர்வத்தை தூண்டிய ஒரு தூண்டுகோலாக இருந்தது. இந்த மாதிரி பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது தனியாக பெண் பயணம் மேற்கொள்வது மிகவும் அரிதான விஷயம். ஆனால் இப்பொழுது அவ்வாறே இல்லை. அது ஒரு 20-30 வருடங்களுக்கு முன் ஒரு பெண் தனியாக பயணம் மேற்கொள்வது மிகவும் அரிதாக பார்க்கப்பட்ட விஷயம். கடந்த 20-25 வருடங்களாக அனைவரும் படித்து பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு நாடுகளுக்கு தனியாக பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள். சுற்றுலா செல்வது என்பது வேறு, பயணம் மேற்கொள்வது வேறு. சுற்றுலா என்பது ஊரை சுற்றி காண்பது. பயணம் என்பது பலவிதமான விஷயங்களில் பார்க்க வேண்டிய விஷயம். பயணம் மேற்கொள்வது ஒவ்வொருவருடைய விருப்பம், அவர்களுடைய பணம், நேரம், காலம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள், இவற்றை சார்ந்து உள்ளது
சுருக்கமாக எல்லாவற்றையும் கூறுகிறேன். உங்களுக்கு ஏதேனும் வினா இருந்தால் அதை நான் விரிவாக விளக்கி உங்களுக்கு பதில் கூறுகிறேன். தாங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் பல்வேறு விதமாக பார்க்கப்படலாம். அடுத்தவர்கள் என்ன சொல்வார்கள், அடுத்தவர்களின் பங்கு என்ன, இந்த மாதிரியான கண்ணோட்டங்களிலிருந்து விடுபட்டு முதலில் பயணம் எதற்காக மேற்கொள்ளப் போகிறீர்கள், பயணம் மேற்கொள்ள காரணம் தேவையில்லை. தேசாந்திரி என்றொரு வார்த்தை உண்டு. திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் பயணம் மேற்கொள்பவர்களை பயணம் மேற்கொள்ள விருப்பம் உள்ளவர்களுக்கு மிக ஒரு நல்ல ஒரு விஷயங்களை எடுத்துரைக்கக்கூடிய கட்டுரைகளை, புத்தகங்களை எழுதியுள்ளார். அவருடைய கதைகளை படித்து அதன் மூலம் ஈர்க்கப்பட்டு சில பயணங்களை நான் மேற்கொண்டுள்ளேன். அது தவிர்த்து என்னுடைய தந்தையார், அவரே முழுமுதற் காரணம். அவருடைய பயணங்கள், அவருடைய அனுபவங்கள், பயண அனுபவங்கள், அவர் வாங்கி கொண்டு வந்த விஷயங்கள், இவை அனைத்தும் மற்ற விஷயங்களிலிருந்து ஆர்வத்தை விலக்கி பயணத்தில் முழுவதுமாக சிந்தனையை மாற்றிவிட்டது. அப்படியும் வைத்துக்கொள்ளலாம். என்னுடைய பயணங்கள் நான் மேற்கொண்ட ஆடை வடிவமைப்பு சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்த விஷயங்கள், ஆடை வடிவமைப்பு மற்றும் டெக்ஸ்டைல்ஸ், இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ள தயாராகினேன். சில பயணங்கள் என்னுடைய கணவருடன் முடிந்தது. அதன் பின் நான் மேற்கொண்ட பயணங்கள் தனித்து பயணம் புரிந்தேன். தனித்து பயணம் புரிபவர்களுக்கு நிறைய விஷயங்கள் உள்ளன. முதலில் அதை நான் விளக்கி கூறுகிறேன். நீங்கள் ஒரு பெண், நீங்கள் தனித்து பயணம் செய்ய விரும்புகிறீர்கள். அப்படி என்று பார்க்கும் பொழுது எங்கு பயணம் செய்ய விரும்புகிறீர்கள், அந்த இடத்தில் உள்ள விஷயங்கள் என்ன, எதற்காக அங்கு செல்ல விரும்புகிறீர்கள், எத்தனை நாட்கள் இருக்க போகிறீர்கள், எங்கு தங்க போகிறீர்கள், தங்களுடைய உணவு முறை அந்த இடத்தில் உள்ள உணவு முறைக்கு ஏற்றதாக அமையுமா, தங்களால் அதை ஏற்றுக்கொண்டு உணவு அருந்த முடியுமா, நீங்கள் பயணம் செல்லும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள், முக்கியமாக எந்த விதமாக பயணம் செய்ய போகிறீர்கள், தங்களுடைய மாநிலத்திலிருந்து எவ்வாறாக பயணம் மேற்கொள்ளப் போகிறீர்கள், விமானம், புகைவண்டி பொழுது இல்லை, விமானம், தொடர்வண்டி, பேருந்து. இதை தவிர்த்து நீங்கள் சென்று இறங்கிய பின் அங்கிருந்து எவ்வாறாக தங்குமிடத்திற்கு செல்ல போகிறீர்கள், அங்கிருந்து ஓலா, ஊபர் மற்றும் ப்ரீபெய்ட் டாக்ஸி இவற்றை உபயோகப்படுத்தி அங்கு
செல்ல விரும்புகிறீர்களா? இல்லையெனில் தங்கும் இடத்தில் அதற்கான ஆயத்தம் செய்யப்பட்டுள்ளதா, செய்யப்படுமா என்ற கேள்வியை முதலில் கேட்டுக்கொள்ள வேண்டும். உடல் உபாதைகள் இல்லாத ஒருவராக இருப்பின் தங்களுடைய பயணம் இனிதாக அமையும். தாங்கள் மலை மற்றும் மலை சார்ந்த பகுதிகள் பயணம் மேற்கொள்ளும் பொழுது தங்களுடைய உடலில் சில மாற்றங்கள் நிகழும். ஆல்டிடியூட் சிக்னஸ் என்று அழைக்கப்படும். தங்களுடைய உடம்பில் உள்ள திரவங்கள் மேலும் கீழும் திடீரென்று அழுத்தத்திற்கு உள்ளாகி தங்களுடைய இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும். சில பேருக்கு தலைவலியும் வாந்தி ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகலாம். இதை தாண்டி நீங்கள் பயணம் மேற்கொண்ட பிறகு தங்குமிடத்தில் உள்ள வசதிகள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். தனிமையாக பயணம் மேற்கொள்ளும் பெண்ணுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் அதிகம். ஆகையால் நன்று விசாரித்த பின்பே நீங்கள் அந்த இடத்திற்கு தங்க ஏற்பாடு செய்ய வேண்டும். அதிகப்படியான வலைத்தளங்கள் தங்குமிடத்தை பற்றி பல்வேறு விதமான கருத்துக்களை பதிவிட்டு உள்ளார்கள். தாங்கள் அதை படித்துவிட்டு நன்றாக அலசி ஆராய்ந்த பின் ஒரு முடிவுக்கு வந்த பின் உங்களுக்கு உண்டான கேள்விகளை கேட்டு உறுதி செய்து அங்கு அருகில் வேறேனும் தங்க இடம் உள்ளதா, ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன். நீங்கள் செல்லும் இடத்தில் என்ன வேணாலும் நேரலாம். அதனால் எப்பொழுதும் ஒரு பேக்கப் பிளான், ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன், அதாவது தமிழில் நீங்கள் தங்கும் இடத்திற்கு அருகில் வேறு ஏனும் தங்க வாய்ப்பு உள்ளதா, அதில் எது சிறந்தது, அது எவ்வளவு உரித்தானது, அதற்குரிய கட்டணங்கள், இதை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தங்கும் இடத்திலிருந்து உணவு அருந்தக்கூடிய இடங்கள் என்ன, தங்களுக்கு போக்குவரத்து ஆயத்தம் தங்குமிடத்தில் ஏற்பாடு செய்வார்களா, அல்லது நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அரசு வாகனங்கள் கிடைக்குமா, இது போன்ற விஷயங்களை முன்னேற்பாடாக அலசி ஆராய்ந்து அனைத்தையும் படித்து தெரிந்த பின் அந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். தனியாக பயணம் மேற்கொள்ளும் பெண்கள் கெஸ்ட் ஹவுஸ் என்று அழைக்கக்கூடிய இடத்தையோ அல்லது சில என்ஜிஓ என்று அழைக்கக்கூடிய அரசு சார்பற்ற நிறுவனங்கள் நடத்தும் தங்குமிடங்களையோ அல்லது ஆசிரமம், கோவில் போன்ற அமைப்புகள் ஏற்படுத்தும் இடங்களையோ ஆராய்ந்து அவர்களுடன் பேசி அங்கு நீங்கள் தங்க முயற்சிக்கலாம். இது போன்ற பல விஷயங்கள் உண்டு. பெண்களுக்கு உண்டான சில இடர்பாடுகள், உணவு அருந்துதல் முதற்கொண்டு
தங்களுடைய காலை கடன்கள், அதுபோன்று இயற்கை உபாதைகள், சிறுநீர் கழிப்பது போன்ற இயற்கை உபாதைகள், இவற்றையெல்லாம் யோசித்து தங்களுடைய பயணம் அமைய வேண்டும். இயற்கை உபாதைகளுக்கென்று சில விதமான விஷயங்கள் உள்ளன. எல்லோரும் உபயோகிப்பது போல் எந்த ஒரு இடத்திலும் பெண்கள் சென்று கழிப்பறையை உபயோகிக்க முடியாது. நின்று கொண்டு கழிப்பறையை உபயோகப்படுத்த சில சாதனங்கள் உள்ளன. அவற்றை வாங்கி சுகாதாரத்தை பேணிக்கொள்ளவும். அதுபோன்று தங்களுடைய விஷயங்களை மற்றொருவருடன் பகிர்ந்து கொள்ளும் பொழுது மிகவும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுற்றியுள்ள அனைவரையும் நம்பவும் முடியாது, நம்பாமல் இருக்கவும் முடியாது. தங்களுடைய திட்டங்களை முழுவதும் பிறருக்கு கூறிய பின் தங்களுடைய நிலைமை, பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிடும். இதனால் எப்பொழுதும் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். பலவிதமான விஷயங்கள் நம்முடைய அழகான இந்த இந்திய துணைக்கண்டத்தில் மிக மிக அழகான விஷயங்கள் உள்ளன. மிகவும் அன்பு நிறைந்த மக்கள், மிகவும் பாசமாக பழகக்கூடிய, நேசமுடன் தங்களுடைய மகளைப் போல் நேசிக்கக்கூடிய பல தாய்மார்கள் இருக்கும் அழகிய தேசம் இது. அதனால் நீங்கள் ஒரு விதத்தில் உங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம். எங்கு சென்றாலும் தாய்மார்கள் ஒரே மாதிரியாக உள்ளார்கள். அது நான் கண்ட விஷயங்களில் ஆச்சரியத்துக்குரிய விஷயமும் அதே நேரம் மிகவும் சந்தோஷப்பட விஷயமும் ஆனது அதுவே. தாய்மார்கள் எல்லா இடமும் தாய்மார்களே. அதெல்லாம் நீங்கள் பயமின்றி எங்கும் பயணம் மேற்கொள்ளலாம். ஒரு ஊரில் நீங்கள் புதிதாக நடந்து செல்லும் பொழுது அங்கு உள்ள பெண்கள் முதலில் உங்களை பார்ப்பார்கள். ஆண்களை போலவே அவர்கள் விசாரிப்பார்கள், வழி கூறுவார்கள், உள்ளே அழைத்து தேநீர் அளிப்பார்கள். பரிவும் அன்பும் பாசமும் மிக்க இந்திய மக்கள். ஆகையால் நீங்கள் இந்தியாவில் பயணம் மேற்கொள்ளும் பொழுது தைரியமாக தனித்து பயணம் செய்யலாம். எங்கும் நிறைந்திருப்பவர்கள் தாய்மார்கள். அவர்களின் பெண்களைப் போல, அவர்களின் குழந்தைகளைப் போல உங்களையும் அனுசரித்து உதவிகளை செய்வார்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் பயணம் செய்யும் பொழுது நிறைய விஷயங்கள் பார்த்து, படித்து, விசாரித்து, அதன் பிறகு கட்டணமோ அல்லது ரிசர்வேஷன் செய்து கொள்ளலாம். ரிசர்வேஷன் செய்தவுடன் பிரிண்ட் அவுட் என்று சொல்லக்கூடிய தாள்களை பத்திரமாக எடுத்துக்கொள்ளவும், தங்களுடைய ஃபோன், மொபைல், கைபேசி வேலை செய்யாத பொழுது
சில இடங்களில் தங்களுக்கு சிக்னல் என்று சொல்லக்கூடிய விஷயம் கிடைக்காத பொழுது நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் கையில் வைத்து கொண்டிருக்கிற இந்த விஷயங்கள் மிகவும் பயனுடையதாக இருக்கும். ஒவ்வொரு இடத்தையும் அலசி ஆராய்ந்து அதன் பிறகு அதை பதிவு செய்து முன்பணம் செலுத்தியோ அல்லது அதில் பாதியை செலுத்தியோ நீங்கள் அதை உபயோகப்படுத்தலாம், புக் செய்யலாம். ஒரு பெண்ணாக நீங்கள் பயணம் செய்யும் பொழுது ஆண்களுக்கு எப்படியோ அதே போன்று எந்த விதமான நோக்கமும் தேவையில்லை. ஆனால் பல்வேறு விஷயங்கள் உள்ளன. பயணம் என்று கூறுகையில் பலவிதமான விஷயங்கள் உள்ளன. அட்வென்ச்சர் என்று சொல்லக்கூடிய சாகச பயணம், ஹைக்கிங், ட்ரெக்கிங், யாத்ரா என்று சொல்லக்கூடிய புனித யாத்திரை, அதுபோன்று பலவிதமான பயண முறைகள் உள்ளன. வயது வித்தியாசம் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் பயண முறைகளை அறிந்து கொள்ளுங்கள். சாகச பயணமா? தங்களுடைய பயணம் எவ்வளவுதான் திட்டமிட்டு செய்தாலும் பயணங்கள் அவ்வாறு முடிவதில்லை. தங்களுக்கு உரிய சில இன்ப அதிர்ச்சிகளும் சில விஷயங்கள் நினைத்தபடி ஏற்படாமலும் போக வாய்ப்பு உண்டு. இவ்வாறாக பல விஷயங்களை நாம் விவாதிப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரி.